ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்டர் சம்யுக்தா பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் அவங்கள்ட்ட பேசினத பத்தி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாரி செல்வராஜ் சார் கிட்ட வந்து நான் ஒரு தடவ கேட்டிருக்கேன். "வெள்ளையாக இருக்கும் நடிகைக்கு ஏன் கருப்பு மேக்கப் போட்டு நடிக்க வைக்கிறீர்கள்?" என்று நான் ஒரு தடவ கேட்டேன். "உடல் ஊனமுற்ற கதாபாத்திரங்கள் நடிக்க ஊனமுற்றவர்களை தான் நடிக்க வைக்க வேண்டுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. அவருகிட்ட இருந்து இப்படியாப்பட்ட ஒரு பதில வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவரு நெனச்சா ஒரு சாதாரண பெண்ண கூட கூட்டு வந்து சிறப்பாக நடிக்க வைக்க முடியும். அவ்வளோ டேலண்டடான டைரக்டர் அப்படின்ற மாரி அவர் வந்து அவ்வளோ விஷயத்த சொன்னாரு. அவர் தன்னுடைய சமூகத்தை பற்றி அவ்வளோ பேசுறாரு. அப்படி இருக்க அவருடைய சமூகத்தில் இருக்கும் திறமையானவர்களுக்காவது வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாரி சொன்னாராம். அதை வந்து சம்யுக்தா அவர்கள் இப்ப ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரானரி டைரக்டர்னா மாரி செல்வராஜ் அவர்களும் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா அவரோட கதையில பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்கும். அவர் இயக்குன படம் எல்லாமே வந்து நல்ல படமா தான் இருக்கும். பரியரும் பெருமாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் கர்ணன், ரீசெண்டா வந்த வாழை படம், அப்புறம் பைசன் படம் எல்லாமே நல்லாவே போச்சு. வாழை படத்துல பாத்தீங்கன்னா அவரோட கதையை எடுத்து நடத்தியிருப்பாங்க. அந்த கதை பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு போய் ரீச் ஆச்சு. இப்படி ஒரு ஆக்டரோட முழு திறமையும் வந்து வெளிவாங்குறதுல இவர் திறமையான டைரக்டர் தான். இவர் படத்தெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை தான் வந்து இப்ப சம்யுக்தா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து இளையராஜா அவங்க கூட வந்து ஒரு படம் பண்ண போறாங்க. மஞ்சனத்தின்ற படம். இளையராஜா பர்த்டே அதுமா பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்துக்கு வந்து இது பண்ணாங்க. இந்த வாய்ப்புக்காக நான் ரொம்ப நாளா காத்திருந்தேன். இது வந்து என்னோட கனவு. இளையராஜா சார் மியூசிக்ல படம் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய கனவு. அது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்ற மாரி இப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு மஞ்சனத்தி படத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஹாட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.